ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர் 4 பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்னால் என்னன்னு பார்க்கணும். ஈக்குவேஷன்னா இப்போ நமக்கு ஒரு 2x + 7 = 0. ஓகே, இது ஒரு வேரியபிள் இல்லையா? எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள் அண்ட் 7ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இதோட நம்பர் வேரியபிளோட ஒரு நம்பர் சேர்ந்து வரும்போது இது வந்து என்னது? ஒரு டேர்ம். ஓகே, ஒரு டேர்ம் ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவல்ஸ் டு வந்து 0 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன். அதுவே நம்ம இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு நமக்கு இப்போ லீனியர் குவாட்ராட்டிக் கியூபிக் இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, இது மூணுத்தோட டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்தோம்னா குவாட்ராட்டிக் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். டிஃப்ரென்ஸ் இன் டிகிரியை வச்சு கண்டுபிடிப்போம். ஓகே, நம்ம டிகிரியை வந்து பவர்னு சொல்லலாம். ஓகே, இன்னொரு வேர்டு வந்து பவர் அப்படிங்கிறதும் நம்ம வந்து சொல்லலாம். ஹையஸ்ட் பவர். ஓகே, ஹையஸ்ட் பவர் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ லீனியர் நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் 1 தான் இருக்கணும். அதுவே நம்ம குவாட்ராட்டிக் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் 2 தான் இருக்கணும். கியூபிக்கு நமக்கு 3 இருக்கணும். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து லீனியராக குவாட்ராட்டிக்காக கியூபிக்கான்னு நம்ம பவர் ஹையஸ்ட் பவரை வச்சு செக்ரிகேட் பண்ணுறோம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதி காட்டுறேன். 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் எழுதி காட்டுறேன். இப்போ சப்போஸ் நமக்கு வந்துட்டு x + 7. ஓகே, இங்கே எக்ஸுக்கு வந்து என்ன டிகிரி இருக்குது, என்ன பவர் இருக்குது? எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பவர் தான் இருக்குது இல்லையா? எந்த பவரும் கொடுக்கல. ஸோ ஒரே ஒரு பவர் = 0. அப்போ இது வந்து நமக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன். இப்போ அதுவே குவாட்ராட்டிக்கு பார்த்தீங்கன்னா 7x² + 2x + 3 = 0. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஹையஸ்ட் பவர் எவ்வளோ இருக்குது? 2. ஓகே, 2 தான் வந்து ஹையஸ்ட் பவர். இது அப்போ எந்த ஈக்குவேஷனாக இருக்கும்? இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஹையஸ்ட் பவர் தான். நீங்கள் வந்து கேட்கலாம், மேம் இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸுக்கு மேலே 1 இருக்கே மேம், அப்போ இது வந்து ஏன் லீனியராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அப்போலேருந்து ஹையஸ்ட் பவர். ஓகே, எப்பயுமே நம்ம ஹையஸ்ட் பவர் தான் ஒரு ஈக்குவேஷனில் பார்க்கணும். இதில் ஹையஸ்ட் பவர் உங்களுக்கு 2. ஓகே, 2 இருக்கிறதால இது வந்து குவாட்ராட்டிக். இப்போ கியூபிக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கியூபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போது அதே தான். இதில் வந்து x³ உங்களுக்கு வந்து வந்துருச்சு. நீ எங்கேயும் கேட்கலாம், மேம் x² இருக்கே, இது ஏன் குவாட்ராட்டிக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹையஸ்ட் பவர் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ x³ உங்களுக்கு வந்ததால இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ இங்கே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இங்கே இன்னொரு லைன் சொல்லிடுவோம் பாரு. a is not equal to 0. இப்போ நம்ம இப்போ சப்போஸ் வந்து 0x² + bx + c = 0. இப்போ பியை வந்து ஒரு 7ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து 0 ஆகிடுச்சு. எனக்கு a should not be equal to 0. ஓகேவா? இது இப்போ 0 ஆகிடுச்சு. ஓகே, ப்ளஸ் 7x + c = 0. x² மொத்தமாகவே உங்களுக்கு வந்து அப்படின்னா 0 ஆகிடுச்சுன்னு அர்த்தம். என்னவா ஆகிடுது? இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஆகிடுது. ஸோ எப்பயுமே நம்ம வந்து a வந்து அதனால தான் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து ஈக்குவேஷனில் வந்து 7x² + c = 0 இது இப்படி கூட உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் வரலாம். இதுவும் உங்களுக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். ஓகே, மேம் எக்ஸே வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. திஸ் இஸ் ஆல்சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஹியர் யூ கேன் ரைட் இட் ஆஸ் 7x² + 0x இங்கே இந்த ஈக்குவேஷன் +0x + c. ஓகே, +c = 0. இதை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் மாதிரி நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு இது நமக்கு முக்கியமே கிடையாது. இந்த டேர்ம் நமக்கு முக்கியமே கிடையாது. ஓகே, இந்த எக்ஸ் டேர்ம் உங்களுக்கு முக்கியமே கிடையாது. when it comes to quadratic இந்த டேர்ம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது பக்கத்தில் எப்பயுமே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும். it should not be equal to 0. ஓகேவா? இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏதோ ஒரு வேர்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லைனா பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனான்னு கண்டுபிடிக்கிறது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், டவுட் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க சம்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்காது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன்.
எப்படி பார்த்த உடனே எப்படி வந்து நம்ம வந்து அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, உங்கள் சம்ஸில் ப்ராடக்ட் ஆஃப், ஸ்கொயர் ஆஃப், இல்லை ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நிறைய வாட்டி வரும். மல்டிப்ளிகேஷன், பைத்தகோரஸ் தியரம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்தது, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்ததுனாக்கா அது மேக்ஸிமம் வந்து அது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். இப்போ ப்ராடக்ட், சப்போஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 7. ஓகே, ஸோ இதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுங்கள், இதை நீங்கள் இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஓகே, ப்ளஸ் 7x. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும்போதே உங்களுக்கு வந்து அது வந்து குவாட்ராட்டிக் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதுவே வந்து ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இதே எடுத்துக்கோ, எக்ஸ் ப்ளஸ் 7 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்கொயர் பண்ணுவோம்? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குல்ல, அதில் நம்ம இப்போ ஸ்கொயர் பண்ணுவோம். அதில் பண்ணும்போது என்ன வரும்? a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகே, 40 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் வந்து என்னது? 49. ஓகே, ஸோ அப்போயும் உங்களுக்கு வந்துட்டு ஹையஸ்ட் ஸ்கொயர் வந்து 2. ஓகே, இந்த எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கோங்களேன். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து என்னவா இருக்கும்? எல் இன்டூ பி. ஸோ ஒரு ரெக்டாங்கிளோடைய லென்த்து வந்து நம்ம எக்ஸுனும், பிரெத்து வந்து நம்ம உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் லென்த் வந்து எக்ஸுனும், பிரெத் வந்து உங்களுக்கு இப்போ வந்து 2xன்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதை நீங்கள் பார்த்தோன்னே சொல்லலாம். ஓகே, இல்லை ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து என்னது? லென்த் இன்டூ பிரெத். ஓகே, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் லென்த் இன்டூ பிரெத். ஸோ எக்ஸ் இன்டூ 2x ஈக்குவல் டு 2x டு தி பவர் ஸ்கொயர். ஓகே, இதுவும் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன். ஸோ ப்ராடக்ட் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் தான். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்னு ஒரு பேர் கொடுத்துருந்தாலோ இல்லை மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு பேர் கொடுத்துருந்தாலோ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம வந்து நினச்சிக்கலாம். ஓகே, ஸோ பைத்தகோரஸ் தியரம்ல வந்து என்ன வரும்? ஹைட் ஸ்கொயர் பேஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபோட்டனியூஸ் ஸ்கொயர். ஓகே, இது சப்போஸ் நம்ம ஹைட் வந்து a ஸ்கொயர், இது வந்து b ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இது ஹைபோட்டனியூஸ் c ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னாக்கா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். இதில் ஹையஸ்ட் டிகிரி வந்து எது? ஸ்கொயர் 2, விச் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நம்ம கண்ணை மூடிட்டு அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நாம சொல்யூஷன் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி எப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபேக்டரைசேஷன்னா என்ன அப்படின்னாக்கா மிடில் டேர்ம் ஸ்பிளிட்டிங். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டேர்ம் அண்ட் இது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம என்ன சொல்வோம்? வெறுமனே 6ன்னு சொல்வோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து இதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும் எப்பயுமே. ஸோ இது வந்து 6x ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம 6x ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இதில் இந்த மிடில் டேர்ம் நம்ம வந்து இதோட ஃபேக்டர்ஸை வச்சு, அதாவது இதோடைய 2 ஃபேக்டர்ஸ், ஓகே, 2 நம்பர் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும். அதாவது எந்த 2 நம்பர் இன்டூ பண்ணால் உங்களுக்கு 6 வருமோ அதே 2 நம்பரை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த -5 வரணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இதோட 2 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம்? 3x 2x. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த எக்ஸ் நம்ம விட்டுறக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம இன்டூ பண்ணோம்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரும். அதே மாதிரியே இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 5 வரும். ஆனால் இங்கே உங்களுக்கு மைனஸ் சைன் இருக்குது, அந்த மைனஸ் சைனை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே -3x, இங்கே -2x. நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுவோம். இது என்ன வரும்? 2x ஸ்கொயர் -3x -2x + 3 = 0. நீங்கள் இங்கே 3x 2x எடுக்கிறீங்க, நம்ம வந்து இந்த மாதிரியும் எடுக்கலாமே, -6x + 1x நம்ம வந்து எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ஆனால் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ரெண்டையும் நம்ம இன்டூ பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சரு -6x ஸ்கொயர். இது ரெண்டும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து -5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, -5 உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஆனால் இது ரெண்டும் நீங்கள் இன்டூ பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? உங்களுக்கு -6x ஸ்கொயர் வரும். அப்படி இங்கே ஆனால் பாருங்கள் 2 × 3 + 6, நமக்கு தேவையானது +6x ஸ்கொயர் தான். ஆனால் உங்களுக்கு இங்கே -6x ஸ்கொயர் வருது. ஸோ இந்த 2 டேர்மை நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து ராங் ஆகிடும். ஓகேவா? கரெக்டாக அந்த சைன் பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுக்கணும். இதில் வந்துட்டு காமன் டேர்ம் என்ன இருக்குது? இது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா காமன் டேர்ம் எக்ஸ். ஸோ எக்ஸை நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா 2x -3. ஓகே, இதில் காமன் டேர்மாக நம்ம வந்து 1 தான் எடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து -1 வெளியே எடுத்துடுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா
2x இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஓகே, பாசிட்டிவ் 2x மைனஸ் 3. ஏன்னா இங்கே வந்து -1 வெளியே எடுத்துருக்கீங்க. ஸோ -1 இங்கே -3 ஆகிடுது ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஆன்சர் என்ன? இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது அப்படின்னாக்கா 2x minus 3. அது நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னாக்கா இங்கே x minus 1 equal to 0. ஓகே, ஸோ நவ் இப்போ என்ன பண்ணணும்? இங்கே எக்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0 பண்ணி இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0 தனித்தனியாக பண்ணி 2 எக்ஸ் உங்களுக்கு டேர்ம் கிடச்சிடும். ஸோ 2x equal to 3, x equal to 3 divided by 2. ஓகே, நவ் next வந்து x minus 1. x minus 1 equal to 0. ஸோ x equal to 1. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு 2 எக்ஸ் டேர்ம் கிடச்சிருக்கு இல்லையா? இந்த எக்ஸ் டேர்மை நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க இந்த ஈக்குவேஷனில் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 0 வரும். அதே மாதிரி இந்த எக்ஸை நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 0 வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் நாம இப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் பை டிஸ்கிரிமினேட் மெத்தட் வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி நமக்கு வந்து 2 எக்ஸ் வேல்யூ கிடச்சது இல்லையா? அதுதான் நம்ம வந்து ரூட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? அதோட ரூட்ஸோட நேச்சரை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த மெத்தடு. அந்த மெத்தடுக்கு தான் நம்ம வந்து டிஸ்கிரிமினன்ட் மெத்தட் யூஸ் பண்றோம். அதோட ஃபார்முலா தான் b² - 4ac. ஓகேவா? இப்போ நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது? 2x² - 4x + 3. ஓகேவா? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னது? ax² + bx + c equal to 0. இப்போ இந்த ஃபார்முலா கீழே இந்த நம்ம எழுதணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ கிடைச்சிடும். 2x² - 4x + 3 equal to 0. ஸோ a வேல்யூ என்னது? 2. b வேல்யூ என்னது? -4. c வேல்யூ equals to 3. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபிசியை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4² அதாவது -4² உங்களுக்கு பாசிட்டிவ் 16 வரும். -4 × 2 is 8 × 3 16 - 24. 16 - 24 equals to -8. உங்களுக்கு ஆன்சர் இப்போ நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ இங்கே இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த இது உங்களுக்கு ஒரு இதுதான் டி. ஓகே, டிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஆன்சர். இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்து உங்களுக்கு வந்து -8 வந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்கிரிமினன்ட் இப்போ <0. ஓகே, <0ங்கிறது என்னது? மைனஸ் நம்பர்ஸ் எல்லாமே <0 இல்லையா? ஸோ ஒரு நம்பர் லைன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 0 1 2 3 இங்கே வந்து என்ன வரும்? இது 0க்கு கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே -1 -2 வரும். ஸோ 0 கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைனஸ். ஓகே, minus numbers. So less than 0 which is called as less than 0. So இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணீங்க இந்த ஈக்குவேஷன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நோ ரியல் ரூட்ஸ். ஓகே, ரியல் ரூட்ஸே உங்களுக்கு வந்து இந்த நம்பரில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் கேட்கலாம், மேம் இது ரெண்டும் என்ன மேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போ இதுவே ஓகே இது வந்து டி வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது ஆன்சர் வந்து இதில் இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து இப்போ 0 அப்படின்னு சப்போஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் அப்படின்னாக்கா ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருந்தது அப்படின்னாக்கா இன்னொரு ஒரு எக்ஸோட வேல்யூவும் 1 தான் இருக்கும். ஓகே, 2 ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து √2 இருந்துச்சு அப்படின்னாக்கா அதே தான் அடுத்த எக்ஸோட வேல்யூவும் இருக்கும், √2 இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 7 / 4 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே தான் அடுத்த எக்ஸோட வேல்யூவும் 7 / 4 இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் ஃபார் டி ஈக்குவல் டு 0க்கு. ஓகே, இப்போ இதுவே வந்து டி வந்து கிரேட்டர் தேன் 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரேட்டர் தேன் 0ங்கிறது என்னது? பாசிட்டிவ் நம்பர். ஓகே, பாசிட்டிவ் நம்பர் என்ன பாசிட்டிவ் நம்பர் உங்களுக்கு கிடைச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த டி வேல்யூ ஓகே திஸ் டி வேல்யூ உங்களுக்கு கிரேட்டர் தேன் 0 மீன்ஸ் எனி பாசிட்டிவ் நம்பர் 1 2 3 4 5 6 7 எனி பாசிட்டிவ் நம்பர் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு வந்துட்டு 2 டிஸ்டன்ட் ரியல் ரூட்ஸா இருக்கும். அதாவது when d is greater than 0 ஓகே உங்களுக்கு வந்து x வந்துட்டு ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னாக்கா அடுத்த நம்பர் வந்து ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ
சொல்யூஷன் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பை குவாட்ராட்டிக் ஃபார்முலா. ஓகே, நம்ம முன்னாடியும் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். பட் ஆனால் என்ன யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னாக்கா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஃபார்முலா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான், ஆனால் நான் உங்களுக்கு பிரித்து ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே, இதை நீங்கள் இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா b² - 4ac இந்த பார்ட் இது நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட்டில் பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா அது? டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா. நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஃபார்முலா இது. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதுறோம்? b² - 4ac. இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம மாற்றி எழுதலாம்? x = -b ± √d the whole divided by 2a அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது டிஸ்கிரிமினன்ட். இதுக்கு நம்ம இப்போ abc. இப்போ சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x² + 7x - 60 = 0. ஓகே, இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதுக்கு இப்போ நம்ம d கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, d வந்து = b² - 4ac. a வேல்யூ என்னது? 1 x² இருக்கிறது, கம்மா b வேல்யூ என்னது? 7 + 7. ஓகே, c வேல்யூ என்னது? -60. ஓகே, நான் இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ d உங்களுக்கு வந்து கிடச்சிடும். d = 7² - 4 இன்ட்டு a என்னது? 1, c என்னது? -60. ஓகே, ஸோ இங்கே வந்து 7² உங்களுக்கு 49. ஓகே, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ப்ளஸ் 240. ஓகே, ஸோ d வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துச்சு? 249 + 240 = +289. இப்போ இதில் இருந்து d நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x = அகெயின் திரும்பி மைனஸ் வேல்யூ தெரியும். மைனஸ் வந்து என்னது? +7. ஸோ ஆனால் இங்கே ஃபார்முலாவில் -b. ஸோ அதை -7 ± √289 the whole divided by 2 × 1. ஓகே, ஸோ இந்த 289, ஓகே, √289ங்கிறது டைரக்ட் ரூட். ஓகே, டைரக்ட் ரூட்னாக்கா எதோட எந்த நம்பரோட ரூட்? -7 + 17ஓட ரூட். ஓகே, ±17 / 2. ஓகே, காட் திஸ். இப்போ நம்ம -7 + 17 / 2, கம்மா -7 - 17 / 2. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 10 / 2, கம்மா 24 / 2. ஓகே, ஸோ ஆன்சர் 2 ரூட்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரியே 5, 12. ஓகே, ஆனால் இங்கே -12 -24 / 2. ஸோ இங்கே உங்களுக்கு -12. ஓகே, -12 5, எக்ஸோட 2 ரூட் என்ன அப்படின்னாக்கா 5, -12. ஓகே, இதுதான் உங்களோட ஆன்சர்.